வணக்கம். நம்ம இப்போ போகிறது செட்டியாபத்து என்ற தலத்தில் குடிக்கொண்டுள்ள 5 வீட்டு சுவாமி திருக்கோவிலுக்கு தான் போகிறோம். இந்த திருக்கோவில் தென் மாவட்டங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்று. இங்கே ஆண்டுதோறும் சித்திரை பெருந்திருவிழா 8 நாட்கள் நடைபெறும். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்தோடு வந்து தங்கியிருந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு அன்னமுத்திரை பிரசாதம் வாங்கி செல்வது இந்த கோவிலின் தனி சிறப்பாகும். 5 வீட்டு சுவாமி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கோவில் மூலஸ்தானம் வரை சென்று சுவாமியை தொட்டு தரிசனம் செய்யலாம். ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைவரும் வழிபடும் இந்த கோவிலில் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் கோவிலுக்கான செலவுகளை பஞ்ச பாண்டவர்கள் பகிர்ந்து கொண்டதாக தல வரலாறு கூறுகிறது. இந்த தலம் திருச்செந்தூருக்கு தென்மேற்கே சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உடன்குடியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் ஒரே வளாகத்தில் 5 தனித்தனி சன்னதிகளில் சுவாமிகள் வீற்றிருப்பதால் இந்த கோவில் 5 வீட்டு சுவாமி திருக்கோவில் என்று பெயர் பெற்றது. 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கோவில் தென் திசை தவிர்த்து 3 வாசல்களை கொண்டுள்ளது. இதில் வடக்கு வாசல் வழியாக உள்ளே செல்லும் போது முதலில் ஸ்ரீ பெரியசாமி சன்னதி அமைந்திருக்கிறது. அடுத்ததாக ஸ்ரீ வைணவ பெருமாள் சன்னதியும், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அனந்தம்பாள் சன்னதியும், அடுத்ததாக ஸ்ரீ ஆத்தி சுவாமி சன்னதியும், அதனை அடுத்து ஸ்ரீ திருப்புலி ஆழ்வார் சன்னதியும், அடுத்ததாக ஸ்ரீ பெரிய பிராட்டி சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரே கோவிலுக்குள் 6 தெய்வங்கள் 5 சன்னதிக்குள் அமைந்திருப்பதால் இந்த கோவிலுக்கு 5 வீட்டு சுவாமிகள் கோவில் என்று பெயர் வந்தது. சித்திரை திருவிழாவின் போது இறுதி நாள் அன்று ஆலயத்தில் வழங்கப்படும் அன்னமுத்திரி என்ற பிரசாதம் மிகவும் மகிமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த பிரசாதத்தை நமது வீட்டில் அரிசி வைத்திருக்கும் பானை அல்லது பாத்திரத்தில் போட்டு வைத்தால் ஒருபோதும் அன்னத்துக்கு குறைவிருக்காது என்பது பக்தர்களின் அதீத நம்பிக்கை. இது மட்டுமன்றி மாதாந்திர வெள்ளி அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அன்றைய தினம் மதிய வேளையில் மாபெரும் அன்னதானம் நடைபெறும். இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு உணவருந்தி மன நிம்மதியுடன் செல்வர். சுவாமியை தரிசனம் செய்யும் பக்தர்கள் அனைவருக்கும் பூஜை முடிந்ததும் மூலஸ்தானத்தில் திருமணி கட்டி போட்டு வைத்து தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. ஆலயத்தில் வழங்கப்படும் திருமணி கட்டி பிரசாதத்தை கோவிலில் முடி காணிக்கை செலுத்தியவர்கள் கூட தலையில் சந்தனத்திற்கு பதிலாக பூசிக்கொள்வது வழக்கம். தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் இந்த திருமணியை தண்ணீரில் குழைத்து சாப்பிடுவார்கள். இதன் மூலம் நோய் குணமாவதாக பக்தர்கள் இன்றளவும் நம்பி வருகிறார்கள். புருவ மத்தியில் வெளிச்சத்தை கண்டதற்கு அடையாளமாகத்தான் இந்த வெண்பொட்டு இட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த பொட்டு வைத்திருப்பவர்களை கண்டாலே அவர்கள் 5 வீட்டு சுவாமி கோவிலின் பக்தர்கள் என்பது எளிதில் அடையாளம் காண முடியும். திருமணி நெற்றியிலிட்டவர்கள் மோட்ச பிராப்தி உண்டாகும் என்பது ஐதீகம். திருச்செந்தூர் வரும் பக்தர்கள் செட்டியாபத்து வந்து 5 வீட்டு சுவாமிகளையும் தரிசிக்கலாம்.